வணக்கம் நண்பர்களே. நம்ம திருவாரூர் அடிமைகள் இருக்காங்கல்ல, நேற்று எனக்காக ஒரு அதிமுகவை சேர்ந்த அடிமை ஐடி வங்கி சார்ந்த ஒரு நபர் என்னை பற்றி ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து என்னுடைய பழைய வீடியோக்களை போட்டு சுய எரிப்பை சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக அடிமைகளே நல்லா சொரிஞ்சுவீங்க. ஆனால் அதற்கு முன்னாடி அதில் கேட்ட சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த காணொலி. அதாவது மயிலாடுதுறை விக்கி உனக்கு என்ன வேலை நன்னிலத்தில், அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லலை. மயிலாடுதுறை விக்கிக்கு நன்னிலத்தில் என்ன வேலை? நல்லா இருக்கு கேள்வி, நல்லா இருக்கு பிரதர், உங்கள் கேள்வி எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ மன்னார்குடி அண்ணன் காமராஜுக்கு நன்னிலத்தில் என்ன வேலை? மன்னார்குடி காமராஜ் அவர்களுக்கு நன்னிலத்தில் என்னப்பா வேலை? இது எனக்கு புரியலையே. அதாவது திருவாரூர் இருக்கிற அடிமைகள் எல்லாம் முட்டா பீஸுகளாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மயிலாடுதுறை விக்கின்னு போட்டு தான் எனக்கு மயிலாடுதுறை சொந்த ஊராக, என்னுடைய மாவட்டம் மயிலாடுதுறை. சரி, உங்கள் கட்சியில் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களை பற்றி பேசுகிறாரு. சேகர் பாபு அண்ணனை பற்றி பேசுகிறாரு, அண்ணன் ரகுபதி பற்றி பேசுகிறாரு, அண்ணன் கே என் நேரு பற்றி பேசுகிறாரு. கோவையில் இருக்கிற கோவை சத்தியன் எதுக்குடா திருச்சியில் இருக்கிற அண்ணன் கே என் நேருவை பற்றி பேசணும்? சென்னையில் துறைமுகத்தில் இருக்கிற அண்ணன் சேகர் பாபா பற்றி எதுக்கு பேசணும்? லாஜிக்கு புரியுதாடா? டே, கோவை சத்தியம்னா கோவைத்தூரில் மட்டும் பேசணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் திருச்சி சிவானா திருச்சியை மட்டும் பேசணும்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய ஊர், என்னுடைய மாவட்டத்தை அடைமொழியாக வைத்துக் கொள்கிறது அவரது விருப்பம். அதனால நான் மயிலாடுதுறை அப்படிங்கிற பேரை அடைமொழியாக நான் வச்சிருக்கேன், மயிலாடுதுறை விக்கி அப்படின்னு. தலைவர் அவர்கள் அறிவிக்கட்டும் வேட்பாளரை. பிரச்சார களத்தில் முதல்ல நான் தான் நிற்பேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் இருக்க அத்தனை ஊராட்சிகளுக்கும் பேச போகிறேன். ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா எதிர்த்தரப்புலேருந்து அதற்கான விமர்சனங்களை வைக்க பழகுங்க. அப்போ நீங்கள் வச்ச கருத்து தப்பு, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஆபாசமாக பேசுறது, மிரட்டல் வெடிக்கிறது, அறிவு கட்டத்தனமாக மயிலாடுதுறை விக்கிக்கு நன்னிலத்தில் என்ன வேலைன்னு கேட்குறது. கோவை சத்தியன்ட்ட போய் விக்கின்னா யாருன்னு தெரிஞ்சிங்க. நல்லா சொல்லுவாப்புல, நான் என்ன மறந்துருக்க மாட்டாப்புல. 2 மாதத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில் ஒரு சம்பவம் நடந்தது எனக்கும் கோவை சத்தியனுக்கும். அதனால் கோவை சத்தியன்ட்ட ஃபோன் அடித்து கேட்டு தெரிஞ்சிங்கடா திருவாரூரில் இருக்கிற அதிமுக அடிமையில் என்னுடைய பழைய காணொலிகள் எடுத்து போகிறாங்களாம். சரி ரைட்டு. அதிமுகவில் கல்யாண சுந்தரண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்தவர். அவர் உங்கள் அம்மா ஊதுபத்தி உருட்டின ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசின வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்து போடவா? எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுகிற வீடியோலாம் இருக்குது, எடுத்து போடுவா? சரி, அதெல்லாம் வேணாம், அவர்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துட்டார். சரி, இப்போ லேட்டஸ்ட்டு யார்? நம்ம அக்கா காளியம்மாள். அந்த அக்கா காளியம்மாளை இன்றைக்கி கட்சியில் சேர்த்துருக்கீங்களே, அந்த அக்கா காளியம்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் என்ன பேசியிருக்குன்னு காணொலியெல்லாம் நான் எடுத்து போடவா? தம்பி, சுய எரிப்புக்கு சொரிஞ்சு சோரியாசிஸாக போயிடும். அதனால் ரொம்ப சொரியாதீங்க.